மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கறிகள் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கரும்பு 30 லட்சம் டன் எத்தினாலுக்கு அனுப்பப்படுவதால் இன்றைக்கு சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ சர்க்கரை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல எரிவாயு உருளை உயர்ந்திருப்பதால் சாதாரண டீ கடைகளில், தெருவோர கடைகளில் கூட 10 ரூபாய் விற்ற டீ இன்றைக்கு 15 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல பொன்னி அரிசி 65 ரூபாய்ந்து 80 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. உளுந்தம்பருப்பு 120 ரூபாய்ந்து 150 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. கடலைப்பருப்பு 80 ரூபாய்ந்து 100 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தனியா 160 ரூபாய்ந்து 250 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நம்முடைய அரசு பொது விநியோக முறையின் சார்பாக வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது வெளி மார்க்கெட்டிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை நம்முடைய அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்கின்ற நேரத்திலே இது போன்ற பொருட்களை எல்லாம் பதுக்கி வைப்பதும், பொருட்களுடைய விலை என்பது சாதாரணமாக உயர்வதும் இயல்பு. எனவே தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். இன்னொரு புறத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகின்ற, சாதாரணப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அரிசி, சீனை போன்ற பொருட்கள் ரேஷன் கடையிலே இன்றைக்கு வழங்கினாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ரேஷன் கடை மூலமாக நிச்சயமாக வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் என்பது, சாதாரணப்பட்ட மக்கள் என்பது நல்ல முறையிலே வாழ முடியும் என்ற முறையிலே அதை அந்த அரசு என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் இருக்கின்றேன்.